கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றிக்கிட்டு குபேராவை பார்க்கும் விமர்சகர்களுக்கு நிறைகளும் குறைகளும் சேர்ந்தே தெரியும். நெற்றிக்கண் தேவையே இல்லை என்பதில் திடமாக உள்ள ஜனரஞ்சக பார்வையாளர்களுக்கு 3 மணி நேரம் ஓடும் குபேரா திருப்திகரமான ஒரு கமர்ஷியல் சினிமா. பிச்சைக்காரன் என்று சொல்வது அவமரியாதையான சொல். யாசகர் என்று சொல்வதே சரியானது என்ற வாதத்துக்குள் எல்லாம் போக வேண்டாம். ஏனென்றால் படம் முழுவதும் பிச்சைக்காரர்களை பிச்சைக்காரன் என்றே சொல்கிறார்கள். இந்திய அரசாங்கத்தையே கிடுகிடுக்க வைக்கும் கார்ப்பரேட் முதலாளிகள் ஒரு பக்கம், குப்பைகளுக்கிடையே உலரும் பிச்சைக்காரர்கள் மறுபக்கம் என்று பேலன்சிங்காக கதையும் திரைக்கதையும் ஒரு சேர பயணிக்கிறது. கடலுக்குள் கச்சா எண்ணெய் கண்டுபிடிப்பு, கோடானு கோடிகளில் பேரம், பெரிய லெவல் பினாமிகள், பிச்சைக்காரர்களை இந்த நெட்வொர்க்குள்ளே கொண்டு வருவது, சுவிஸ் பேங்க், கருப்பை வெள்ளையாக்கும் டாக்டிஸ் என்று ரொம்ப ரிச்சான கதைக்குள் ஏழ்மையின் வலிமையை அழுத்தமாக சொல்ல முயற்சித்தது பாராட்டுக்குரியது. இயக்குனர் சேகர் கமுலா தேசிய விருது பெற்ற பெருமைக்குரியவர் அல்லவா? அதனால் முடிந்த மட்டிலும் நேர்த்தியாகவும் பிரம்மாண்டமாகவும் எழுதியிருக்கிறார். தனுஷ் என்றாலே கண்ணை மூடிக்கொண்டு அசுரத்தனமாக நடிப்பவர் என்று சொல்லிவிடலாம். பிச்சைக்காரனாகவும் சும்மா காட்சும் கோடீஸ்வரனாகவும் 2 விதமான கேரக்டர்களையும் உணர்ந்து செய்திருக்கிறார். நாகார்ஜுனா மட்டும் சும்மாவா? சிபிஐ பணியில் நேர்மைக்கு கிடைத்த தண்டனையாக சிறைவாசம், குடும்ப உறவுகளுக்காக தவிப்பது, மனசாட்சியை கடாசி விட்டு வில்லனின் கட்டளைக்கு அடிபணிவது, முன்னால் நல்லவன் கிடையாது என்னாலும் நல்லவனே என்று நேர்மையான பாதைக்கு திரும்பி உயரி விடுவது என்று அப்படி ஒரு கனமான பாத்திரம் நாகார்ஜுனாவுக்கு. அனுபவ நடிப்பில் நன்றாகவே ஸ்கோர் செய்திருக்கிறார். ராஷ்மிகா மந்தனா அப்பாவித்தனமான பாத்திரத்துக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். பாலைவன சோலையாக வறட்சியான கதைக்களத்தில் தனுஷுக்கு மட்டுமல்ல பாவையாளருக்கும் ஆறுதலை தருகிறார். கார்ப்பரேட் வில்லன் பாத்திரத்துக்கு ஏற்ற முகம் மட்டுமல்ல உடல் மொழியும் கூட ஜிம் சார்புக்கு சொந்தமானது. நம்ம பாக்யராஜ் கூட ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு பிச்சைக்காரன் பாத்திரத்தில் பொருந்தி போகிறார். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையும் பாடல்களும் கதை ஓட்டத்துக்கு துணை நிற்கின்றன. சென்டிமெண்ட் காட்சிகள் உழுக்குகின்றன. வசனம் எழுதியவர்கள் சேகர் கமுலா மற்றும் சைதன்ய பிங்களி என்று டைட்டில் கார்டில் போடுகிறார்கள். முத்தான சத்தான வசனங்கள் அங்கங்கே எட்டி பார்க்கின்றன. கிளைமேக்ஸில் கொடுமைகள் சூழ்ந்திருக்கும் நிலையில் ராஷ்மிகா மந்தனா கடவுள் இல்லை என்று வேதனையுடன் கூற, அதற்கு தனுஷ் நல்லவர்களின் கைகளில் எப்போதும் கடவுள் இருக்கிறார், யாருடைய குழந்தையோ தாங்கி பிடித்திருக்கும் உன் கைகளிலும் இப்போது கடவுள் இருக்கிறார் என்று சொல்லும் இடம் டச்சிங்கின் உச்சம். பிச்சைக்காரனாக ஒரே ஒரு நாள் வாழ்ந்து பார் என்று கார்ப்பரேட் வில்லனிடம் தனுஷ் விதிக்கும் நிபந்தனை மேட்டுக்குடி எண்ணத்தை தூக்கி சுமக்கும் பணக்கார கர்ப்ப பிடித்து வாழும் அத்தனை பேருக்குமே வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றென்றால் மிக இல்லை. வர்க்க பேதத்தை திரையில் காண்பிக்கும் குபேராவில் பிரச்சார நெடி என்பதே இல்லாதது சபாஸ் போட வைக்கிறது. லாஜிக் பார்க்காமல் தனுஷுக்காக மட்டுமல்ல, அசத்தலான கதை திரைக்கதைக்காகவும் அனைவரும் குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய படம் குபேரா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.